ஒருமைப்பாடு உள்ள மிகப்பெரிய பாரத தேசம் உலகுக்கு தன் வரலாறை நாணயம் மூலம் சிறப்பாக பேசும். மீண்டும் ஒரு இந்திய திருநாட்டின் 1992ஆம் ஆண்டு தேசிய ஒருமைப்பாடு, ஒற்றுமை, சகோதரத்துவம் மற்றும் தேசிய உணர்வு ஆகியவற்றை பொதுமக்களுக்கு நினைவூட்டும் ஒரு சிறந்த சின்னமாகவும், இந்திய பெருநாடு பல்வேறு தன்மைகள் கொண்ட நாடாக இருந்தாலும் ஒரே தேசமாக உறுதியாக நிற்கிறது என்பதை அழகாக வெளிப்படுத்தும் அற்புதமான 2 ரூபாய் நாணய தகவலுடன் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன் இலங்கை தீவிலிருந்து. இந்நாணயத்தை அரச நாணயசாலையின் மூத்த சிற்பியும் நாணய வடிவமைப்பாளருமான ராம்குமார் சேதி என்பவரால் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட அற்புத படைப்பு என்றால் அது மிகையாகாதுதான். இதன் முன்பக்க அமைப்பின் தோற்றம் மௌரிய பேரரசர் அசோகர் காலத்தில் கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதும் 1950ஆம் வருடம் ஜனவரி மாதம் 26ஆம் திகதி இந்திய அரசின் தேசிய சின்னமாகவும் அங்கீகரிக்கப்பட்ட அசோகர் சிங்கத்தூணின் உருவப்படமே இதுவாகும். இதில் 4 சிங்கங்கள் 4 திசைகளை நோக்குவதாகவும், அத்திசைகள் அரசின் அதிகாரம், உண்மை, நேர்மை மற்றும் நீதியை குறிப்பதாக எடுத்துரைக்கப்படுகிறது. இந்த முழு தூணுக்கும் உறுதி மற்றும் சமநிலை அளிப்பதாகவும், அசோகர் காலத்து தூண்களின் கட்டிடக்கலை சிறப்பை காட்டுவதாகவும், சிங்க உருவங்கள் நிற்கும் அடிப்படை மேடையாகவும் அதன் வட்டத்தளம் காணப்படுகிறது. அதன் நடுவில் அமைந்த வட்ட வடிவ சின்னம் அசோக சக்கரத்தை குறிப்பதாகவும், இது நீதி, சட்டம், ஒழுக்கம், இயக்கம் ஆகியவற்றின் சின்னமாகவும் விளங்குகிறது. சின்னத்தின் அருகில் சிங்கம், காளை, குதிரை என்பன காணப்படுவதாகவும் அமைகின்றது. சிங்கங்கள் அதிகாரம், தைரியம், விழிப்புணர்வையும், தளம் உறுதி, நிலைத்தன்மையையும், சக்கரம் தர்மம், சட்டம், நேர்மை என்பதையும், இவை 3 சேர்ந்ததாக இந்திய அரசு சட்டமும் தர்மமும் அடிப்படையாக கொண்டு நாட்டை நடத்துகிறது என்ற கருத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த சின்னத்தின் கீழ் சத்தியமேவ ஜெயதே, அதாவது உண்மைதான் வெல்லும் என்ற வாசகமும் ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய எழுத்துக்களில் இந்தியா எனவும் நாணயத்தின் மதிப்பும் எழுதப்பட்டதை அவதானித்தால் நாணயம் உள்நாட்டு மக்களுக்கும் வெளிநாட்டு வர்த்தகத்திற்கும் ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதை அறிய முடிகிறது. நாணயத்தின் பின்பக்க அற்புதமான தோற்ற அமைப்பு இந்திய நாட்டின் முழுமையான வரைபடம் ஆகும். இந்த வரைபடம் வெறும் புவியியல் சித்திரம் அல்ல, இந்தியாவின் அரசியல், சமூக மற்றும் தேசிய ஒருமைப்பாடு, தேசிய அடையாளத்தின் பிரதிபலிப்பாகும். இந்த வரைபடம் வடக்கில் ஹிமாலயா பகுதி முதல் தெற்கில் கன்னியாகுமரி வரை முழு இந்தியாவையும் ஒரே உருவமாக காட்டுகிறது. இதன் மூலம் இந்தியா பல மாநிலங்கள், மொழிகள், இனங்கள், கலாச்சாரங்கள் கொண்ட நாடாக இருந்தாலும் ஒரே தேசமாக இணைந்துள்ளது என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. இந்திய வரைபடத்தின் நடுப்பகுதியில் காணப்படும் செங்குத்து கோடு நாட்டின் ஒருமைப்பாட்டை குறியீடு மூலம் காட்டுகிறது. அந்த கோடு வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு என எந்த பகுதியிலும் இந்தியா பிரிவின்றி ஒரே தேசிய அமைப்பில் இணைந்துள்ளது என்பதை உணர்த்துகின்றது. இது அரசியல் எல்லைகளை விட தேசிய ஒற்றுமை மேலானது என்ற செய்தியையும் வழங்குகின்றது. மேலும் இந்த வரைபடத்தின் அருகில் பொறிக்கப்பட்டுள்ள இந்தி எழுத்தும் ஆங்கில எழுத்தும், அதாவது நேஷனல் இன்டிகிரேஷன் என்ற வாசகங்கள்
வரைபடத்தின் கருத்தை மேலும் வலுப்படுத்துகின்றன. இந்திய வரைபடம் உடல் வடிவத்தை சுட்டி காட்டினால் அந்த வாசகங்கள் அதன் ஆத்மா போல் செயல்படுவதை சுட்டி காட்டுகின்றன. நாணயத்தின் இந்திய வரைபடத்தை அரசு பயன்படுத்தியதன் மூலம் பொதுமக்களுக்கு தேசிய உணர்வை அன்றாட வாழ்விலும் நினைவூட்ட வேண்டும் என்ற நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. ஒரு நாணயம் வாய் திறந்துதான் சொல்லுமா தன் வரலாறை? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலவையுடனும் நிறை 4.85 கிராமாகவும் விட்டம் 2.1 மில்லிமீட்டராகவும் இதன் சுற்றளவு 6.6 சென்டிமீட்டராகவும் தடிப்பு 1.7 மில்லிமீட்டரும் கொண்டதாக இந்திய அரசும் இந்திய ரிசர்வ் வங்கியும் இணைந்து ஹைதராபாத் நாணயசாலையில் அச்சிட்டு வெளியிடப்பட்ட உயிரான நாணயமாகும். இதில் 1992 ஆண்டின் கீழ்ப்பகுதியில் நட்சத்திர குறியீடு காணப்படுவதால் இது ஹைதராபாத் நாணயசாலையை குறிப்பதாக அமைகின்றது. இந்த நாணயத்தின் இரு பக்கம் ஒரு யுகத்தின் வரலாறு என கூறி மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.